ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுஜியின் வரலாறு பாகம் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 10th எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 9th and 10th படிக்கிறப்ப நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை உடனே பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தான் பிள்ளைங்க படிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க. அதுக்காக அவங்கள நல்லா படிக்க வைப்பாங்க, நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை வேலைக்கு அனுப்புறதுல மட்டும்தான் குறியாக இருந்தாங்க. நான் படிக்கணுன்றதில் துளி கூட அவங்களுக்கு விருப்பமே இல்லை. பெண் பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் நான் படிக்கணுன்றதில் உறுதியாக இருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் படிக்கிறதுக்காக என்னுடைய செலவுகளை நானே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் வேலைக்கு போனேன். வேலூரில் பார்த்திங்கன்னா கோட்டை கோயில் ஃபேமஸ்ஸு. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோட்டை கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்குது. அந்த டீ ஷாப்பில் அம்மா அந்த பாத்திரம்லாம் தேய்க்கிறது பெருக்கிறதுக்காக ஜாப்க்கு போனாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே லீவ் விடுவாங்க இல்லைங்களா, ஆனுவல் எக்ஸாமு, அப்புறமேட்டு குவார்ட்டர்லி, ஆஃபர்லி அந்த மாதிரி எக்ஸாம்லாம் முடிஞ்சது அப்படின்னா 10 to 15 days லீவ் விடுவாங்க. ஆனுவல் எக்ஸாம் அப்போ 1.5 months 2 months அந்த மாதிரி லீவ் விடுவாங்க இல்லைங்களா. அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேலைக்காக சேர்த்து விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நான் 9th லீவில் ஜாயின் பண்ணது. இந்த 1லேருந்து 1.5 மாதம் அவ்வளோ டைம் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா காலையில் ஷார்ப்பாக 6 o'clock அங்கே இந்த டீ ஷாப்பில் இருக்கணும். ஏன்னா டீ ஷாப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். விடிய காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் காலையில் சுறுசுறுப்பாக கடை போகும். நைட்டு பார்த்திங்கன்னா 8 o'clock வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். மார்னிங் 6 to 8 தான் என்னுடைய ஜாபே. அங்கே பெருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு அங்கே ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாஸா அந்த மாதிரி பாட்டில் ஜூஸ்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேல் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாப்க்கு நான் போயிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா நின்றுட்டாங்க. நான் ஜாயின் பண்ணோடனே அம்மா ஜாப்லேருந்து நின்றுட்டு, அந்த வேலையிலேருந்து நின்றுட்டு, நான் மட்டும்தான் காலையில் 6 to அப்புறமா நைட்டு 8 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் எங்கே போனாலும் பாருங்கள் சைக்கிள்லே தான் நான் சுற்றணும். எனக்காக எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. சைக்கிளில் மட்டும்தான் நான் சுற்றணும். பெண் பிள்ளைங்களை வெளியே தனியாக ஒரு கடைக்கு அனுப்பக்கூட எவ்வளோ பயப்படுறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கவங்களுக்கு. ஆனால் அந்த ஒரு அக்கறை கூட ஒரு அம்மான்ற ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை. அதை இப்போ நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நானும் ஒரு பெண் பிள்ளை வச்சுருக்கேன். இந்த 9th லீவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, ஒரு நாளைக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 90 rupees ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 90 rupees தான் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. மொத்தமாக அந்த மந்த்துக்கு 31 days என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. 31 days நான் ஒர்க் பண்ணேன். அந்த 31 daysக்கு எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 10th ஜாயின் பண்ணிட்டேன். 10th ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பீடி சுற்றுற வேலைலாம் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடியும். இந்த ஜாப்லேருந்து அந்த 1.5 மாதம் நான் செஞ்சது நின்றுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீடி சுற்றுறது. ஏன்னா மணி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். ஏன்னா என்னுடைய படிப்புக்காகவும் இப்போ நோட்ஸ்க்காகவும் நம்ம எவ்வளோ வெளியே வாங்க வேண்டியிருக்கு திங்ஸு. படிக்கிறவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்றது. அதனால் என்னுடைய மணியோட இம்பார்ட்டண்ட்காக என்னுடைய தூக்கம் கூட கெட்டு நான் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிட்ருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊதுபத்தி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த ஊதுபத்தி கூட செஞ்சிட்ருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வேனில் குச்சி, அப்புறமா அந்த ஊதுபத்தி தேய்க்கிற அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம 1000 அந்த ஊதுபத்தி நம்ம 1000 ஊதுபத்தி தேய்ச்சி அதை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா 1000 ஊதுபத்திக்கு 15 ரூபாய் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் குழந்தைங்களையுமே படிக்க விடுவாங்க. அந்த அவேர்னஸ் என் வீட்டில் என் அம்மாவுக்கு சுத்தமாக கிடையாது. அம்மா அப்பாவையும் மதிக்கிறது கிடையாது. இவளுக்கு ஏன் நான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான், இவள் பொட்டை பிள்ளை, இவளுக்கு என்ன படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்றது தான். இதில் நான் படிக்கணும்னு விருப்பப்பட்டதுனால அப்படி மட்டும்தான் நான் என் படிப்பை விட்டுறக்கூடாது
அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் நான் வந்து என் படிப்புக்காக என்னென்ன தேவையோ எனக்கு என்னென்ன தேவையோ அதை எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் என்னால் செஞ்சுக்க முடியுன்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருந்தேன். அப்பாவோட ஆசை பார்த்திங்கன்னா நான் நல்லா படித்து டீச்சர் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான். அதனால் என்னை எப்போவுமே அவங்க வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி அந்த மோட்டிவேஷனில் பார்த்திங்கன்னா என்ன தான் கஷ்டம் நான் பட்டாலும் ஆனால் அந்த படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுல நான் ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்தேன். அதனால் ஊதுபத்தி தேய்க்கிறதுலேருந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, படிக்கிறப்ப சைடில் புக்கு வச்சுட்டு நம்ம டெஸ்க்கு வச்சு எழுதுவோம் இல்லைங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து சப்ளாங்கோல் போட்டு நம்ம வச்சு எழுதுறதுக்காக டெஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குழந்தைங்களுக்காக வாங்கி கொடுப்போம். அந்த டெஸ்க்கு வந்து நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறப்ப எங்கள் அப்பா வந்து எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அந்த டெஸ்க்கு எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊதுபத்தி தேய்ச்சேன்னு சொல்லிங்களா, அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக யூஸ் ஆச்சு. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வச்சுப்பேன். அந்த புக்ஸையும் படிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்வேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக வந்து இதை கண்டிப்பாக செய்ய முடியாது, நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு. என் லைஃப்பில் நான் நடந்ததை வந்து அந்த அளவுக்கு நான் படிக்கணுன்றதில் உறுதியாக இருந்ததுனால மட்டும்தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். ஒரு நாளும் சரி படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா வந்து சொன்னதே கிடையாது. இந்த வேலைங்கள்லாம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பெருக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறதுலேருந்து அத்தனை வேலையும் செய்யணும். இது எல்லாமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வேலைங்களும் பணத்துக்காக செய்யணும். இதையும் பண்ணிவிட்டு நான் படிக்கவும் செய்யணும். சின்ன வயசுலேயே வந்து நம்மளுடைய பணத்துக்காக நம்ம மைண்டை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. அந்த டைமில் வந்து நம்ம மணி சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு படிப்பு வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு வந்திருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கவே மாட்டேன். ஆனால் என்னுடைய படிப்பை மட்டும்தான் நான் குறிக்கோளாக வச்சுருந்தேன். அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த படிப்பு மட்டும்தான், அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அதுக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நான் வந்து படித்தேன். மேக்ஸுன்ற சப்ஜெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படின்றதுனால இன்னும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸை நம்ம கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அப்படின்றதுனால நான் படிப்பில் ரொம்பவே கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன். நான் 10th எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. சத்தியமாக என்னாலே நம்ப முடியல. அதை 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதே பூ பறிக்கிற வேலை தான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் உச்சி வெயில் இல்லைங்களா, அந்த கஷ்டம்லாம் கூட பார்க்காம தான் நான் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தேன். அந்த டைமில் ரிசல்ட் வந்தப்போ நான் ஈவினிங்கு இல்லைனா ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் பூ பறிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து மறுபடியும் பூ பறிக்க போவோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட படித்த பசங்க ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு அந்த மாதிரின்ற மாதிரி 10th வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆனால் என்னுடைய மார்க்கு கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நான் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 என்னுடைய 10th மார்க்கு. நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எனக்கே அவ்வளோ ஷாக்கு. நான் படித்த படிப்புக்கும் நான் கஷ்டப்பட்டதுக்கும் எனக்கான வேல்யூ வந்து அப்போ கிடைச்சதுன்றப்ப நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். வீட்டுக்கிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கே, பரவாயில்ல, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய 10th மார்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய 12th மார்க்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.